வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் அந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ரோஹினிக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு போலமா, அவங்க அப்பா பேய் பிடிச்சிருக்கு போல, இந்த நைட் அப்பப்போ ஏஞ்சி என்ன தள்ளி விட்டுறாமா, என்னென்னமோ பண்றாமா அப்படின்னு சொல்றாங்க மனோஜ். இது கேட்டோம் விஜயா, ஆமாடா இருக்கும்டா, நான் ஒரு சாமியாரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ரோஹினியை வந்து பார்வதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே சாமியாரும் வராரு. வந்த உடனே ஆண்டி என்ன ஆண்டி எதுக்கு ஆண்டி இப்போ சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ உட்காரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அந்த சாமியார் கிட்ட சொல்றாங்க எல்லா விஷயத்தையும். அப்போ சாமியார் சொல்றாரு, ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் ஸ்பெஷலிஸ்ட் இந்த பேய் ஓட்டுறதுலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரும் சொல்றாரு. இது கேட்டோன்னு ரோஹினிக்கு ஆஹா ஓகே, அப்போ எனக்கு தான் ஏதோ பிளான் போட்டிருக்காங்க போலியே இவங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் உட்காந்துருக்காங்க. இது பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பேய் ஒன்று பிடிச்சிருக்கு, இந்த பேய் சும்மாலாம் ஓட்டினாலாம் போவாது, நான் கொஞ்சம் ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணாதாமா போவோம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரும் சொல்றாரு. இது கேட்ட ரோஹினி, ஐயோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம மாட்டுன்னு வந்து நான் படுறேனே, என்ன பண்றேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, சரி சாமி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த பேயை மட்டும் நீங்க ஓட்டினா போதும் அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்றாங்க. அப்போ அந்த சாமியார் பின்னால இருந்து 2 பெரம்பு எடுக்கிறாரு. எடுத்தோடனே வெளுன்னு வெளுக்குறாங்க ரோஹினியை. அப்போ ரோஹினி, ஐயோ என்ன விடுங்க விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் வெளில ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி வெளில ஓடி பாக்குறாங்க. அப்போ சாமியார் சொல்றாங்க, இந்த பேய் நம்ம வெளியில விட்டோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனை, சீக்கிரம் போய் கதவு முடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா விஜயா கதவு முடியறாங்க. பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ரோஹினியா. ரோஹினி தாங்கவே முடியல வலி. கோவத்துல அந்த பெரம்ப பிடிச்சி திருப்பி அந்த சாமியாரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது பார்த்து விஜயாவும் பார்வதியும் சோஃபா பின்னால போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஐயோ அடுத்து நம்ம தான் போலியே அப்படின்னு சொல்லி பயத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சாமியார் அடிக்கிற அடியில வெளில ஓடி போயிடறாரு. போன உடனே ஆண்டி என்ன ஆண்டி நீங்க, எனக்கு எந்த பேயுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரோஹினியும் சொல்றாங்க. அப்போ பார்வதியும் விஜயாவும் கேட்கறாங்க, அப்போ ஏமா நீ நைட் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தியமே, மனோஜ் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி விஜயும் பார்வதியும் கேட்கறாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் கண்ணுல வந்து அடிச்சது மீனா, அவனால தான், தடுக்கிறதுக்காக தான் என்ன விட்டுருங்கன்னு சொன்னேன், வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக பார்வதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே என்ன ரோஹினி சொல்றீங்க, நான் அடிச்சேன் அவங்கள அப்படின்னு சொல்லி சிரிப்போட கேட்கறாங்க. அப்ப பார்வதி கேட்கறாங்க, என்ன ரோஹினி பண்ண அப்படி, மீனா அடிக்கிற அளவுக்கு அப்ப பெரிய தப்பு ஏதோ பண்ணிருக்கே போலியா அப்படின்னு சொல்லி பார்வதியும் கேட்கறாங்க. அப்ப மீனா நினைக்கிறாங்க, ஆமா பெரிய தப்பு தான் இருக்காங்க, ஏன்னா அவங்க போன் எடுத்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கனவுல வந்திருப்பேன், போட்டு அடிச்சிருப்பேன் போல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே நினைச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி சேம் ரோஹினி நினைச்சு பாக்குறாங்க, இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி சைலண்டா இருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து மீனா முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கனவுல வந்துருச்சாமா, இந்த மாதிரி நான் தான் போட்டு அடிச்சேன் போல அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, ஆமா மீனா அது உண்மையா தான் இருக்கும், ஏன்னா நீ போன் எடுத்து தெரிஞ்சு நீ நல்லா பயங்கரமா போட்டு வெளுத்து வாங்கியிருப்ப போலியே அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்ப மீனா எங்க என்னங்க நீங்க சிரிக்கிறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, இனி ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரிய வர போகுது அப்படின்னு சொல்றதுக்குள்ள முத்துக்கு கால் வருது. அண்ணா இந்த மாதிரி நீங்க போட்டோ அமைச்சிருந்தீங்களா, 2 பொண்ணுங்களோட போட்டோ, நான் அந்த தாத்தா கிட்ட காமிச்சேன், அதுல ஒரு பொண்ணு வந்து உங்க போன் எடுத்ததா சொல்லி அவர் எனக்கு காமிச்சு கொடுத்தாருனே அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட சொல்றாரு. அப்படியா யாரு அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அண்ணா நான் தனியா போட்டோ அமைச்சிருக்கேன் பாருங்க சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லி முத்து அப்படியே வாட்ஸ்அப்ல போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அது வித்யாவோட போட்டோ. அப்போ முத்து சொல்றாரு, சரிண்ணா நீங்க வைங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. சொன்ன உடனே மீனா கிட்ட சொல்றாங்க, மீனா பாத்தியா மீனா, போன் எடுத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, வித்யா தான். அப்போ ரோஹினிக்கு சம்பந்தம் இருக்கு, ஓகே இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுல, இப்ப என் ஆட்டத்தை நான் ஆட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.